morning, sir. Welcome, sir. I am Srinivasan, Chief Secretary. Thank you. Please. Thank you, sir. Thank you, sir. This is your personal team, sir. எந்த டிபார்ட்மெண்டா இருந்தாலும் எந்த விஷயமா இருந்தாலும் they will assist you, sir. Thank you, gentlemen. நான் சிஎம் எப்படி ஆனங்கிற கதை உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். டு பி ஆனஸ்ட், இந்த நாட்டை பத்தியோ இந்த ஜாபை பத்தியோ எனக்கு எதுவும் தெரியாது. Yeah, it's true. I know it's a pity. எல்லா விஷயத்திலும் நீங்க எல்லாரும் என் கூட இருந்து எனக்கு ஹெல்ப் பண்ணணும். Trust me, I'm a very fast learner. நான் ரொம்ப சீக்கிரமா கத்துக்குவேன். என்னால முடிஞ்ச வரைக்கும் I'll be perfect and make all of you proud. We are all here for you, sir. All the best. நாளைக்கு மார்னிங் ஃபர்ஸ்ட் ஒரு கான்ஃபரன்ஸ் அரேஞ்ச் பண்ணி we will address all the key issues, sir. அது எல்லாத்துக்கும் முன்னாடி இந்த டிராஃபிக் ப்ராப்ளம்ஸ் பத்தி தெரிஞ்சுக்க நினைக்கிறேன். Right, sir. அது சம்பந்தப்பட்ட ஆஃபீஸர்ஸ் கூட மீட்டிங் அரேஞ்ச் பண்ண முடியுமா? Sure, sir. நாளைக்கு மார்னிங் உங்களுக்கு ஓகே தானே, சார்? ஏன் இன்னைக்கு முடியாதா? சார், ரைட் நோ. Sure, sir. Sir, Mr. Arun Kumar, Traffic Commissioner. Hi. And this is his team. Hello, sir. Take your seats. Sir. இங்க இருக்கிற டிராஃபிக் கண்டிஷன்ஸை பத்தி என்னை விட உங்களுக்கு தான் பெட்டரா தெரியும். டெரிபிள். கேன் ஐ சே டிசாஸ்டர்ஸ்? எஸ் சார். Why? பாப்புலேஷன் ரொம்ப ஜாஸ்தி சார். ஜனங்களை கண்ட்ரோல் பண்றது கஷ்டம். இட்ஸ் வெரி டஃப். அவ்வளோ பெரிய பாப்புலேஷன் இருக்கிறதால தானே we need more planning and discipline. I'm sorry to say this. காட்டுல மிருகங்களை இன்னும் ஆர்கனைஸ்டா சுத்திக்கிட்டு இருக்கு. ஃபுட்பாத்ல ஜனங்க பைக் ஓட்டிட்டு போறத பார்த்தேன். We are trying our best, sir. Are you? Yes, sir. How? நிறைய பேட்ரோல்ஸ் கொண்டு வரோம், ஒன் வேஸ் பண்றோம், டிராஃபிக் சிக்னல்ஸும் அதிகரிக்கிறோம், மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த நிறைய விளம்பரங்களும் பண்ணிட்டு இருக்கோம். What about fines? சார், ஃபைன்ஸ் சார்ஜஸ் என்னன்னு கேட்குறேன். டிரைவிங் லைசன்ஸ் இல்லாம வண்டி ஓட்டினா 500 rupees சார் ஃபார் 2, 3 and 4 wheelers. 10,000 ஆக்குங்க. சார், 10,000. சிக்னல் ஜம்பிங் 1000 சார். 20,000 ஆக்குங்க. டிரைவிங் பண்ணும்போது மொபைல்ல பேசினா 1000 சார். 25 ஓகேவா? யா 25. ரேஷ் அண்ட் நெக்லிஜென்ட் வயலேஷன் 1000 சார். 30,000. நியூ ரேஷியோக்கு மாற்றி ஈவினிங் எனக்கு லிஸ்ட் அனுப்புனீங்கன்னா வில் இஷ்யூ என்னது ஜியோ சார். யா ஜியோ இஷ்யூ பண்ணிடலாம். சார், இந்த விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணி முடிவெடுத்தா நல்லா இருக்கும். இத்தனை நாள் அதானே செஞ்சுருக்கீங்க, ஏதாவது மாறி இருக்கு? பட் இட் இஸ் வைஸ் டு ரீதிங்க். ஜனங்க பயந்துருவாங்க சார். நான் வந்த இந்த கொஞ்ச நாள்ல அது யாருக்கும் இருக்கிறதா தெரியலையே ஸ்ரீனிவாசன் சார். பயம். We are living in a society. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் பயமும் பொறுப்பும் இருந்தே தீரணும். என்னங்க இது? ஓரங்கட்டுங்க. 20,000 ரூபாய் ஃபைனு கட்டிடுங்க. 20,000? அது என் ஒரு மாசம் சம்பளம் சார். நிறுத்து. ஒரு நிமிஷம். 25,000 ரூபாய் ஃபைன். 25,000? ஏய், நிறுத்து. ராங்குக்குள்ள வர காட்கட்டா? சார் பக்கத்துல தான் சார் ஆபீஸ். 30,000 ரூபாய் ஃபைன் கிட்ட ஆபீஸ் போ. 30,000? தமிழகத்தில் மக்கள் இனிமேல் சாலையில் வாகனம் ஓட்ட வேண்டும் என்றால் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். டிரைவிங் லைசென்ஸ் இல்லாம ஓட்டினா, சிக்னல்ல நிக்காம போனா, ஒன் வேல யாராவது தப்பா போனா, இனிமே பர்ஸ்ல இருக்கிற உங்களோட பணம் மட்டும் இல்ல, அநேகமா உங்களுக்கு கடன் வாங்குற நிலைமை கூட ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு ஆத்திர அவசரத்துக்கு ஒன்னோல போறோம், அதுக்காக 20,000 ஃபைன் போடுறது எவன் விட்டு துட்டே? எஸ் டன் த ரைட் திங். அப்படி செஞ்சாதான் ஜனங்க ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க. வண்டி ஓட்டுனால கஷ்டமா இருக்கு பிரதர். முந்தானத்தையும் புது வண்டி வாங்கியிருக்கான், பொன்வேல போயிருக்கான், 25,000 ஃபைன் இருக்காங்க. இவங்க அப்பா வண்டியை வச்சுட்டு வண்டியும் கிடையாது கிண்டியும் கிடையாது. பேசாம சிட்டி பஸ்லயோ இல்ல மெட்ரோ ட்ரெயின்ல போறதுதான் பெட்டர். எந்த தொல்லையும் இல்ல. ஹலோ, இன்னைக்கு சாயந்தரம் வீட்டில் ஒரு பார்ட்டிக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். முக்கியமானவங்க அத்தனை பேரும் வராங்க. அந்த நேரத்தில் நீ கண்டிப்பா இங்க இருக்கணும். வேற எந்த வேலையை வச்சுக்காம வந்துரு. நான் காத்துக்கிட்டு இருப்பேன். பெரிய மனுஷங்க வராங்கன்னா ஏதோ முக்கியமான விஷயம் பேச போறோம்னு நினைச்சிட்டு இருந்தேன். இதுக்கு தானா? அதே நீ சிஎமானதை கொண்டாடுறதுக்கு எல்லாரையும் கூப்பிட்டு விருந்து கொடுக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அதனால தான் இன்னைக்கு எல்லாரையும் வர வச்சேன்.
இது அஃபிஷியல் மீட்டிங்லாம் இல்லை. கொஞ்ச நேரம் டென்ஷன் மறந்துட்டு ஃப்ரீயாக இருப்போம். மனசை விட்டு ஓப்பனாக பேசுவோம். என்ன சாப்பிட்ற? காஃபி. இத்தனை வருஷம் நாங்கள் சம்பாதிக்காத பேரை கொஞ்ச நாள்லயே நீங்கள் சம்பாதிச்சிட்டீங்க. உங்கள் ஜாதகம் அப்படி. அரசியலில் இந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்டம் யாருக்குமே கிடைக்காது. உங்க ஆட்சியில் ஜனங்களை ஆட்டி வச்சிங்க, அதிகாரிகளை ஆட்டி வச்சிங்க, வியாபாரிகளை ஆட்டி வச்சிங்க, கான்ட்ராக்டர்ஸ் ஆட்டி வச்சிங்க. அது கூட பரவாயில்ல. ஆனா அரசியல்வாதிகளை ஆட்டி வைக்க நினைச்சா தாங்க மாட்டீங்க. நீங்க அதிகாரத்தில் இருக்கும்போது எங்களையும், நாங்க அதிகாரத்தில் இருக்கும்போது உங்களையும் அனுசரிக்கணுங்கிறது ஒரு அக்ரிமெண்ட். கேள்விப்பட்டிருக்க அரசியல்னா சாக்கடைன்னு. அது எந்த அளவுக்கு நாரி போச்சுன்னு இப்பதான் தெரியுது. தெளிவா சொல்றேன், கேட்டுக்கங்க. வெளியே நாங்க சொல்றத நீங்க தப்புன்னு சொல்லுவீங்க, நீங்க சொல்றத நாங்க தப்புன்னு சொல்லுவோம். பப்ளிக்கா அடிச்சுப்போம், திட்டிப்போம். இதெல்லாம் மக்களுக்கு என்ன தெரியவா போகுது? மக்கள் அப்படியே இருக்கட்டும், நாம இப்படியே இருப்போம் ப்ரோ. நல்லது செய்யணும்னா மட்டும் அடிச்சுப்போம், திட்டிப்போம். கிரிமினல் வேறனா நம்ம எல்லாரும் ஒன்னாயிடணும். மக்கள் அப்படியே இருக்கணும், நாம இப்படி இருக்கணுமா? நாம மக்கள் கிடையாதா? மனுஷங்களே இல்லையா? வேற ஏதோ ஜந்து போல. தம்பி, சமாதானத்துக்கு தான் கூப்பிட்டுக்கிறாங்க உங்களை. பிரச்சனையாக்கி விட்டுறாதீங்க. பார்ட்டியை மெயின்டைன் பண்ணோம், பப்ளிக்கை மெயின்டைன் பண்ணோம், ஃபேமிலியை மெயின்டைன் பண்ணோம். இது எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணிட்டு சம்பாதிக்க கூடாதுன்றீங்க, கணக்கு வேற காட்டணும்ன்றீங்க. நாசமா போயிடுவோம். கடவுளே வந்தாலும் காப்பாற்ற முடியாது. ஒரு எம்எல்ஏக்கு 2 லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பளம், ஃப்ரீ பில்ஸ், ஃப்ரீ அலோவன்சஸ், ஃப்ரீ போன்ஸ், ஃப்ரீ ஹவுஸ். இதுக்கு மேல மெயின்டெனன்ஸ் எதுக்கு? அப்போ எங்களுக்கு வெறும் சம்பளம் தானா? எம்எல்ஏவும் எம்பியும் சம்பளம் மட்டும் தான் வாங்கணுமா? நான் இமிடியேட்டா ராஜினாமா பண்றேன்னா வாபஸ் வாங்கிக்கிறேன். மக்களுக்கு சேவை பண்ண மக்கள் நல சங்கங்கள் நிறைய இருக்கு. நமக்கு யார் சேவை பண்ணுவா? நம்ம வேலை நிரந்தரம் கூட கிடையாது. பதவியில் இருக்கிற கொஞ்ச நாள்ல 4 காசை சம்பாரிச்சிட்டா ஏதோ வாழ்க்கையை ஓட்டலாம்ல. சார், 50 வருஷமா விவசாயிங்க பிரச்சனைக்காக நான் போராட்டம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். இது வரைக்கும் தீர்வு கிடைக்கவே இல்லை. அப்படி இருந்தும் நான் போராட்டத்தை நிறுத்த மாட்டேன். தீர்வும் கிடைக்க கூடாது. ராத்திரியோட ராத்திரியா எல்லா பிரச்சனைக்கும் முடிவு கிடைச்சிட்டா நாம எப்படி பிழைக்கிறது? வந்ததுல இருந்து நாம எப்படி பிழைக்க போறோம், நம்ம பார்ட்டி என்ன ஆக போகுதுங்கிற பேச்சு தான். ஜனங்க என்ன ஆக போறாங்கன்னு ஒருத்தரும் யோசிக்கிறது இல்ல. இப்ப என்ன உங்களுக்கு ஒரு 70 வயசு இருக்குமா? 78 தம்பி. ஒருவேளை அடுத்த வருஷம் ஏப்ரல் மாசம் 2 டிகிரி அதிகம் வெயில் அடிச்சா நீங்க செத்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு சார். வாழ்க்கையை எப்படி ஓட்டுறதுன்னு கேக்குறீங்களா? இனி வாழ போறவங்களோட வாழ்க்கையை விவசாயிகளை நம்பிதான் இருக்குன்னு யோசிச்சிருக்கீங்களா? இத்தனை நாள் அரசியல் இருக்கிற நாங்க எல்லாரும் என்ன லூசா? உனக்கு இஷ்டம் இல்ல வேண்டான்னு சொல்லியும் எங்களை மீறி உனக்கு அந்த சீட்டை கொடுத்தாரு அவர். அவர் உன் மேல வச்சிருந்த நம்பிக்கைக்கு இதான நீ காட்டுற நன்றி, விசுவாசம். பரத் எனும் நான் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக பல தரப்பட்ட மக்களுக்கு நேர்மையானதை செய்வேன் என்று ஆண்டவன் சாட்சியா பதவி பிரமாணம் பண்ணிருக்கேன். என் விசுவாசம் நேர்மை எல்லாம் அவங்களுக்கு தான். பிரமாணம் வருஷ கணக்கா எல்லாரும் செஞ்சிட்டு இருக்கோம். பிரமாணம் அதெல்லாம் அப்பவே காத்துல கரைஞ்சிடும். நீங்க காத்துல கரைஞ்சிருங்கிறீங்க, ஆனா நான் பண்ண பிரமாணம் எப்பவும் என் மூச்சு காத்துல இருக்கும்னு சொல்றேன். அப்ப என் கேஸ் விஷயத்துல உங்க பிரமாணம் எங்க சார் போச்சு? 1000 கோடியை இல்லீகலா சம்பாதிச்சேன் நீங்க, மக்கள் பணத்தை கொள்ளை அடிச்சேன் நீங்க, நிலத்தை அடிச்சு புடுங்கினேன் நீங்க, கொலை பண்ண நீங்க. கேஸ சிபிசிஐடி வச்சு விசாரிச்சிங்க, அவ்வளவுதான். எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஹாப்பியா இங்க உட்கார்ந்து குடிச்சு. முடிஞ்சு போச்சுன்னு யார் சொன்னது? அப்படி யார் சொன்னாலும் நம்பிடாத. பரத், அரசியல்ல ஒரு சில நேரங்கள்ல இந்த மாதிரிலாம் நடக்கத்தான் செய்யும். இந்த கேஸ்ல இருந்து அவன் தப்பிச்சான்னு சொல்றதை விட நீ தப்பிச்சேன்னு சொல்றதுதான் பொருந்தும். நீ பண்ற வேலைங்களால மக்களுக்கு உன் மேல இருக்கிற மரியாதையோ நம்பிக்கையோ அதிகமாகிட்டே தான் போகுது. ஆனா ஒரு ஸ்டேஜ் தாண்டிட்டா அவங்க உங்ககிட்ட நிறைய எதிர்பார்ப்பாங்க. அப்ப என்ன பண்ணுவ? இந்த கேஸை நீ கண்டுக்காம விட்டா என்ன நடக்கும் நினைக்கிறேன்? மக்களுக்கு உன் மேல இருக்கிற நம்பிக்கை கொஞ்சம் குறையும். மற்ற அரசியல்வாதி மாதிரி தான் இவனும் 2 நாள் திட்டுவாங்க, அப்புறம் அவங்க வேலையை பார்த்துட்டு போறாங்க. மக்களுக்கு மறதி தேசிய வியாதி. அரசியல் ஏது நிரந்தர எதிரி? எல்லாரும் நண்பர்கள் தான். இந்த திருட்டு பையில காப்பாத்தி ஏதோ பெருசா சாதிச்ச மாதிரி ஃபீல் பண்றீங்க.
அரசியல்ல எது பண்ணாலும் முன்ன பின்ன பார்த்து பண்ணணும்னு சொல்லுவாங்க. என் முன்னாடி கிளாஸ் டேபிள் இருக்கிறத பார்க்கலையா ப்ரோ? ப்ராமிஸ் பண்ணா என்ன நடந்தாலும் அதை கடைசி வரைக்கும் காப்பாத்தினதான் யூ ஆர் கால்ட் a மேன் அப்படின்னு பல தடவை எங்க அம்மா சொல்லியிருக்காங்க. அத தமிழ்ல ஆம்பளை கேம்லன்னு ஏதோ சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டா சொன்னீங்க தம்பி. என்ன தவிர அப்படி ஒருத்தன் இந்த ரூம்ல இருக்கிறதா எனக்கு தெரியல. கூடிய சீக்கிரம் உங்க எல்லாரையும் கொடுத்து வாக்க காப்பாத்துற ஆம்பளைங்களா மாத்துவேன்னு ஆண்டவன் சாட்சியா உறுதிமொழி எடுக்கிற. புது சிஎம்மா யார் வரப்போறாங்கங்கிற ஆர்வம் எங்க எல்லாருக்குமே இருக்கு. பார்ட்டிக்கு நீங்களும் பெரியவரும் ரெண்டு கண்ணு மாதிரி. நீங்க சிஎம்மா வந்தா எங்களுக்கு சந்தோஷம்தான். ஆனா அந்த சீட்ல உட்கார்றதுக்கு உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்கண்ணா. அப்படி நீங்க வரலன்னா அடுத்த சிஎம்மா நான் தான் வரணும்னு பார்ட்டியில முக்காவாசி எம்எல்ஏக்கள், கட்சி தொண்டர்கள், என் தொகுதி மக்கள் எல்லாம் ஆசைப்படுறாங்க. உங்க ஆசீர்வாதத்தால தான் இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கேன். அதனால தான் சுத்தி வளைக்காம உரிமையோடு கேட்டேன். வேற யாராவது வந்து என்னால பார்ட்டி ரெண்டா ஓடிறதுல எனக்கு இஷ்டம் இல்ல. இனி முடிவெடுக்க வேண்டியது உங்க கையில இருக்கு. பரணா, எங்கேயோ கழுசடியா சுத்தி நின்ற என்ன அரசியலுக்கு இட்டுன்னு வந்து மந்திரியாக்கி அழகு பார்த்தீங்க. நீங்களும் அந்த பெரிய மனுஷனும். சார், நீங்க தான் புது முதலமைச்சர் ஆகணும்னு எங்க எல்லாருக்கும் ஆசையாகுது. ஆனா ஏன்னு தெரியல, உங்களுக்கு வரதுக்கு இஷ்டம் இல்லைன்னு அங்க இங்கன்னு எல்லாரும் பேசுனுங்கிறானுங்க. உங்களுக்கு வேணான்னா நீங்க முதலமைச்சர் பதவி மேல ஆசைப்படலன்னா சேவை செய்யணும்னே பிறந்துகிற நான் ஆகணும்னு என் தொகுதி எம்எல்ஏங்க, ஜனங்க, தொண்டனுங்க, முக்கியமா என் குடும்ப வாரிசுங்க கெஞ்சி கேக்குறானுங்கண்ணா. இது நம்ம ராகவனுடைய மூத்த பையன். இவர் எதிர்கட்சி தலைவர் கிருஷ்ணமூர்த்தி ஐயா, அவரோட பையன். ஈவினிங் நானே வந்து உங்களை பார்க்கலான் இருந்தேன். நாளைக்கு மார்னிங் ஃப்ளைட்டுக்கு லண்டன் கிளம்புறேன். டிக்கெட் கேன்சல் பண்ணிட்டேன். இனி எப்பவும் நீ இங்கதான் இருக்கணும் பரத். இந்த ஸ்டேட்டோட அடுத்த சிஎம் நீ தான் இருக்கணும். என்ன பேசுறீங்க? நான் சிஎம் நாளைக்கு போனா திரும்பி வருவேன். ஏன் போகணும்? அப்பா இறந்ததுல இருந்து நம்ம கட்சியில கொஞ்சம் குழப்பங்கள் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும்னா எனக்கு உன்னை விட்ட வேற வழி தெரியல. எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. ஐ டோன்ட் பிலாங் ஹியர். ராகவனுடைய பையன் நீ, அதை எப்பவும் மறந்துடாத. அந்த பதவிக்கான தகுதியும் உனக்கு இருக்கு, அதை ஏத்துக்க வேண்டிய பொறுப்பும் இருக்கு. எனக்கு அரசியல் ஒத்து வராத. ஆனா உங்களை விட யார் எலிஜிபிள்? நீங்க ஆகலாம்ல. எனக்குன்னு வேற பொறுப்புகள் இருக்கு. இது எப்பவோ எடுத்த முடிவு, இன்னைக்கு நேத்து இல்ல. கட்சி ஆரம்பிச்சு ஆட்சியை பிடிச்சதுல இருந்து சிஎம் பொறுப்பு ராகவனும், கட்சி வேலைகளை நானும் பாத்துக்கணும்னு முடிவு பண்ணோம். அது அப்படியே தான் இருக்கணும். நிரந்தரமா கட்சியை காப்பாற்ற வேண்டிய கடமை என்னது? இப்ப இருக்கிற அரசியல் சூழ்நிலையில வேற யார் சிஎம்மா வந்தாலும் கட்சியை கூறு போட்டு வித்துருவானுங்க. நம்ம கட்சியை காப்பாற்றணும்னா நீ சிஎம் ஆகணும். 10 நாள் தான் ஆச்சு நான் இங்க வந்தேன். இந்த ஊரை பத்தி எனக்கு தெரியாது. இதை எப்படி பண்றதுன்னு கூட தெரியாது. ஒரு விஷயத்துக்கும் ஆரம்பம்னு ஒண்ணு இருக்கு.
அதுவும் இல்லாம உனக்கு துணையா நான் இருக்கல. இது பாரு பரத், ஜனங்களுக்காகவும் நாட்டுக்காகவும் ஏதாவது நல்லது பண்ணணுங்கிற கனவோட கட்சி ஆரம்பிச்சோம். பாதியிலேயே விட்டுட்டு போயிட்டான். ஜனங்களுக்கு உழைச்சதால ஒரு அப்பாவா அவனால உனக்கு எதுவும் செய்ய முடியல. சின்ன வயசுல இருந்து உங்க அப்பா கூட இல்லாததால நீ எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா அதையெல்லாம் மனசுல வச்சுக்காத. இது எங்க 25 வருஷ கனவுடா. இப்ப ரோட்ல போறவனையோ சிஎம்மாக்கி கட்சியை குப்பையில போட முடியாது. அதை புரிஞ்சுக்கோ. ஒரு புள்ளையா ஓ அப்பா கனவை நீதான் நிறைவேற்றணும். எனக்காக கொஞ்சம் யோசி ப்ளீஸ். சீஃப் இன்ஜினியர் உங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்காரு. அங்க நிறைய ஒர்க் பெண்டிங்ல இருக்கான். ஏய் பரத், வா வா வா. குட் மார்னிங். உட்காரு. ஏய், ஒரு பிளேட் எடுத்துட்டு வா. இல்லை பரவாயில்ல. எப்படி போச்சு முதல் நாள்? ஃபர்ஸ்ட் டே இல்லையா? எனக்கு நீங்கள் அப்பாயிண்ட் பண்ணவங்க எல்லாரும் பெரியவங்க, வயசில் கூட. கொஞ்சம் யங் டீமாக இருந்தால் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். புது வேலை இல்லை, அந்த மாதிரி ஆளுங்க இருந்தால் தான் பேலன்ஸ் ஆகும். உனக்கும் பெட்டரா இல்லை, எங்கள் ஆஃபீஸர்ஸ்னால் எனக்கு நான் எது செஞ்சாலும் நல்லா யோசிச்சு தான் செய்வேன்னு தெரியும்ல பரத். கொஞ்ச நாள் எல்லாம் பழகிடும். அப்புறம் அந்த டிராஃபிக் ஃபைன்ஸ் பற்றி கேள்விப்பட்டேன். என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும்னு தோணுலையா? கரெக்டுன்னு பட்டுச்சு. குட். இங்க பாருங்க சார், வெளியில ஜனங்களுடைய ரியாக்ஷன் என்னன்னு அப்பப்போ சொல்லுங்க. ஷூர் சார். அப்படியே சார், ஹோம் மினிஸ்டர் வந்து என்ன பார்க்க சொல்லுங்க. ஓகே சார். பரத், இனிமே டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை என்கிட்டயோ டிஸ்கஸ் பண்ண நல்லா இருக்கும். டிராஃபிக் ஃபைன்ஸ் விஷயத்தில் எல்லாரும் என்ன சொல்றாங்க பாஸ்கர்? பதறி போயிருக்காங்க சார் எல்லாரும். என் ஃப்ரெண்டு கூட 20,000 ரூபா ஃபைன் கட்டியிருக்கான் சிக்னல் தாண்டதுக்காக. மாச கடைசின்னு எங்கிட்டயே வாங்கி கட்டிட்டான். நெக்ஸ்ட் டைம் சிக்னலை மதிக்க சொல்லுங்க. நீங்களும் எவ்வளோதான் பணம் கொடுப்பீங்க? நீங்க போட்டிருக்கிற டிராஃபிக் ஃபைன்ஸ் பத்தி ஜனங்க எல்லாம் என்ன பேசிக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா சார்? சார், எதுக்காக இவ்வளவு கடுமையான தண்டனை கொண்டு வந்தீங்கன்னு சொல்லுங்க சார். இது ஜனநாயகமா இல்ல சர்வாதிகாரமானே தெரியல. உங்க இஷ்டத்துக்கு நீங்களே முடிவு எடுக்கிறீங்க. உளறி சான்றுன்னு எழுதின பத்திரிக்கைக்காரன் சார். அவனை விடுங்க சார், நீங்க வாங்க போலாம். ஒரு நிமிஷம். சார், டிராஃபிக் ஃபைன்ஸ்னால மக்கள் எல்லாம் ரொம்ப கோவமா இருக்காங்க. 10,000, 20,000, 30,000 என்ன சார் இது? சாதாரண பொதுமக்களின் ஃபைனை எப்படி சார் சொல்லுங்க சார். யார் கூடயாவது கலந்து பேசி இந்த முடிவு எடுத்தீங்களா? இல்ல உங்க இஷ்டத்துக்கு நீங்களே இப்படி பண்ணீங்களா? ஏன் சார் ஜனங்களை சாகடிக்கிறீங்க? உளச்சான்றின் படி நிறைய ஆஃபீஸர்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லி ஜியோ இஷ்யூ பண்ண சொல்லியிருக்கியா? அதில் கொஞ்சம் போஸ்ட் ஹோல்ட் பண்ணு. நான் சொன்னதுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். நான் நல்லா ஸ்டடி பண்ணி தான் யார் எந்த போஸ்ட்ல இருந்தால் கரெக்டாக இருக்கும்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஆக்சுவலி சைன் கூட பண்ணியாச்சு. இட்ஸ் ஓகே, கொஞ்சம் போஸ்ட் தான். ஒரு சில பிரச்சனைங்க இருக்கு. என்ன சொன்னால் 4 போஸ்ட் தான் பரத். ஃபைனான்ஸ் செக்ரட்டரி, சேலம் டிஎஸ்பி, கமிஷனர், அப்புறம் சிபிசிஐடி. இது நம்ம கட்சியில் இருக்கிற எல்லார்கிட்டையும் பேசி எடுக்க வேண்டிய முடிவு. அவங்க கவர்மெண்ட் சர்வன்ஸ் தானே?
கட்சி ஆளுங்க கிட்ட ஏன் கேட்கணும்? யார் எந்த போஸ்ட்ல இருக்கணும்னு யோசிச்சு தான் முடிவு எடுத்திருக்கேன். நாளைக்கு ஈவினிங் சார்ஜ் எடுத்துப்பாங்க. இல்ல உங்க அப்பா இருந்தப்போ இந்த முடிவில் நான் தான் எடுப்பேன். ரூலிங் பார்ட்டியில் சில ஆப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்கத்தான் செய்யும். டெசிஷன் ஆல்ரெடி எடுத்தாச்சு அங்கிள். எனக்கு சரின்னு தோன்றதை நான் செய்யறேனே. இந்த சிபிசிஐடி நம்ம வேற ஏதாவது பேசலாமே. நீங்க எத்தனை தடவை கேட்கறது எனக்கு கஷ்டமா இருக்கு. என் வழியில என்ன போக விடுங்க. இந்த வருஷம் 4500 மெகாவாட் பவர் ஸ்டேஷன் இன்னொன்று கட்டலான் இருக்கேன்ப்பா. என்ன சொல்றீங்க சார்? உங்களை பார்க்க சிபிசிஐடி ஆஃபீஸர்ஸ் வந்திருக்காங்க. ஹலோ சார், அரவிந்த் கிருஷ்ணா, அடிஷனல் டிஜி சிஐடி. வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். I want to investigate this case in a smooth and transparent manner. அதுக்கு உங்களோட சப்போர்ட் வேணும். தேவைப்படும் போதெல்லாம் நீங்கள் சிபிசிஐடி ஆஃபீஸ்க்கு வரணும். இதில் உங்கள் தலையீடு எதுவும் இருக்கக்கூடாது. அதை சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். இன்வெஸ்டிகேஷன் டைமில் என் பெர்மிஷன் இல்லாமல் நீங்கள் இந்த ஊரை விட்டு எங்கேயும் போகக்கூடாது. நாளைக்கே கூட கோர்ட் ஆர்டர் வரலாம். See you soon. பல வருஷங்களா எதிர்க்கட்சி தலைவர் கிருஷ்ணமூர்த்தியோட மகன் மனோகர் மேல ஏகப்பட்ட வழக்குகள் இருக்கு. இப்போ அரசாங்கம் இந்த வழக்குகளை சிபிசிஐடிக்கு மாத்திருக்காங்க. இத பத்தின உங்க கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. இது 100% முதல்வரும் கட்சியை எடுத்த பழிவாங்கும் படலம் அப்படின்னு தான் சொல்லணும். மக்களுக்கு எதிராக அரசாங்கம் எடுத்திருக்கிற நடவடிக்கை எல்லாத்தையும் உண்மையிலேயே நாங்க வன்மையா கண்டிக்கிறோம். அந்த காரணத்துக்காக மக்களுக்கு எங்க மேல வெறுப்பு வரணுங்கிறதுக்காக போடப்பட்ட வழக்கு தான் இது. அரசியலை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் பழி வாங்குறதும் காழ்ப்புணர்ச்சியும் நல்லதில்ல. முதலமைச்சர் சிபிசிஐடிக்கு இந்த வழக்கை எதுக்காக மாத்தினாரும் தெரியல. என்ன பொறுத்த வரைக்கும் இது எதிர்கட்சியை பயமுறுத்துற நடவடிக்கையா தான் தெரியுது. ஹலோ சார். எது வரைக்கும் வந்திருக்கு சார்? அதான் அந்த எதிர்கட்சி தலைவர் பையனோட இல்லீகல் ப்ராப்பர்ட்டி கேஸ் இன்வெஸ்டிகேஷன் இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கு சார். இம்பார்ட்டன்ட் எவிடன்ஸ் கூட கேதர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஹியரிங் வரும்போது ஜட்மெண்ட் வர அளவுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கோம். உங்க பேர் என்ன? அரவிந்த். அரவிந்த் கிருஷ்ணா. நம்ம ஆளுங்கட்சியா இருக்கோம். எதிர்கட்சி குடும்பத்து மேல இந்த மாதிரி கேஸ் போடும்போது நாங்க பழி வாங்குறோம்னு சொல்லுவாங்க இல்லையா? மக்களுக்கு அவங்க மேல சிம்பத்தில வரும். இப்போதை கொஞ்சம் ஆஃப் பண்ணி வைக்க. சார், கவர்மெண்ட் சைட்ல இருந்து எந்த ப்ரெஷரும் இல்லை. we are dealing this case in a clean and transparent manner. அது நமக்கு தெரியும், மக்களுக்கு தெரியாதுல்ல. ஆஃப் பண்ணுங்க. எங்க டியூட்டியை நாங்க பண்ணணும் சார். தப்பு செஞ்சது யாரா இருந்தாலும் தண்டிக்கப்படணும். மூணு மாசத்துல எல்லாருக்கும் குளிர் விட்டு போச்சு. எப்படி இருந்தீங்க எல்லாரும்? ஒரு காரியம் பண்ணும்போது முன்ன பின்ன யோசிக்கணுங்கிற அறிவு இல்லையா? கண்ணு முன்ன தெரியாம நீங்க பண்ற வேலைக்கெல்லாம் நான் பதில் சொல்லிட்டு இருக்கணும். உன்னை நம்பி வீட்டுல ஒரு பொண்டாட்டி இருக்கா, 2 பசங்க ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சேர்ல உட்காரும் போது கொஞ்சம் பயம் இருக்கணும், கூடவே நிதானமும் இருக்கணும். ஆஃப் பண்ண